ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்கிற வார்த்தையை ஆமென் கூறுகிறேன். கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்கிற எல்லாவித காரியங்களும் இந்த புதிய மாதத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் புதிய நாளில் உங்களுக்கு வருவதாக என்று வாழ்த்து. எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் பெற்றுக் கொடுக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய நிகழ்ச்சியை உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். விசேஷமாய் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை. நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகலன்னு சொன்னால் எங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்க வரலாம். உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பிறவாக எங்களுடைய சபையினுடைய ஆராதனை நேரம் கொடுக்கப்படும். அதை பார்த்து என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஆலோசனைக்காகவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பலர் ஜெபிக்கும்படியாக தொடர்பு கொள்ளுகிறார்கள். ஒரு நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்கவும் ஸ்தோத்திரம் நீங்கள் வரவும் உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என் ஜனம் அமைதியாய் தங்கும் என்று எரேமியால ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகம் அமைதி இல்லாத உலகம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமைதி எங்குமே, எங்கே பார்த்தாலும் கலக்கம், எங்கே பார்த்தாலும் போட்டி, எங்கே பார்த்தாலும் போராமை, எங்கே பார்த்தாலும் அருவருப்பான காரியம் நடக்கிறதை எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அவன் பலர்கிட்ட கேட்டால் எனக்கு எதிராய் சில காரியம் பண்ணுறாங்க. நான் ஒரு நாள் எங்கள் சகோதரனுடைய போட்டுக்காக எங்கள் சபைக்கு வருகிற ஒரு சகோதரன் அமேன் ஸ்தோத்திரம் படகு வச்சிருக்கிறார். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். நானும் ஜெபிக்க போகும்பொழுது சுற்றில் இருக்க நிறைய படகுல தாயத்தெல்லாம் கட்டி விட்டுருக்கிறத நான் பார்த்தேன். இன்னொரு சகோதரன் கிடையாது, தாயத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது சிலர் இப்படியாக சொன்னாங்க, அமேன் ஸ்தோத்திரம், மற்றவங்க தொழில் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் தன் தொழில் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவும் சிலர் அப்படிலாம் பட்ட காரியங்களை பண்ணுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தொழிலில் நிறைய போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது. தொழிலுக்கு விரோதமாக செய்வினை செய்கிறாங்க, மந்திரிகம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் அமீன் போராமப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க, என்ன செய்ய முடியுமோ செஞ்சிடறாங்க. அமைதியை கெடுத்து போட கணவன் மனைவி பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக இருந்தால் சமாதானமாக இருந்தால் நிறைய பேருக்கு அது பிடிப்பது இல்லை. அமைதி இல்லாத உலகத்தில் பாருங்கள், யுத்தம், தேசத்திலே அமைதி இல்லை, தேச தலைவர்கள் அமைதி இல்லாமல் இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் ஜனம் அமைதியாய் தங்கும். அருமையான பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர் அமீன் எல்லாரும் சமாதானமாய் அமைதியாய் ஆரோக்கியமாய் இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அமேன் இருக்கிறோமா? ஒருவேளை பாஸ்டர் வாழ்க்கையில் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் ஒரே தத்தளிப்பாக இருக்குது, ஒரே கலக்கமாக இருக்குது, நான் செய்கிறது ஒன்றுமே வாய்க்கப்படலைன்னு சொல்லி ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை கேட்பீங்கன்னா நான் சில ஆலோசனை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீ கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். யார் அழகாக சொல்கிறாரு பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன், ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார்ல. நான் கர்த்தருடைய பிள்ளைன்னா நிச்சயம் ஆண்டவர் என்னோடு கண்டிப்பாக பேசுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் தேவனுடைய வார்த்தை எடுக்கும்போது இப்படி ஒரு சம்பவத்தை நான் வாசித்தது எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. ஒரு சபையின் போதகர் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் போதெல்லாம் அவரோடு ஊழியத்துக்கு போகிற ஒரு சகோதரன், காரில் டிரைவராக இருந்து கூடயே வருகிற ஒரு சகோதரன் பாஸ்டர் கூட்டு போகும்போதெல்லாம் சொல்லுவாராம்,
பாஸ்டர் இன்னைக்கு செய்தி நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த செய்தி இந்த சகோதரனுக்கு இந்த சகோதரிக்கு அந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒருத்தரையா சொல்லுவாராம். பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, என்னடா இது ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு சொல்ல மாட்டேங்கிறாரே என்று சொல்லி ரொம்ப நாள் யோசித்திருக்கிறார். ஒரு நாள் ஸ்தோத்திரம் ஆராதனை, மாலை நேரம் ஆராதனை, நல்லா மழை பெஞ்சதுனால யாருமே வரல. இவர் வீட்டிலேருந்து சகோதரனை கூட்டு வந்துட்டாரு. 2 பேர் தான் ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒன்று அந்த சகோதரனும் போதகர் அவர்களும், வேற யாருமே அன்னைக்கு மழை யாருமே உள்ள வரல. உடனே பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம் இந்த சகோதரனுக்கு எப்படியாவது தேவனுடைய வார்த்தையை சொல்லிடணும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சகோதரா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நடத்துவோம்னு சொல்லி மாலையில நல்ல பாடல் பாடி கர்த்தரை ஆராதிச்சாங்களாம். நடந்தது. அன்பு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் அந்த சகோதரனுக்கு புரிகிற மாதிரி அந்த சகோதரன் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஸ்டர் அவர்களும் நல்ல தைரியமா கர்த்தருடைய வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். எனவே பாஸ்டர் ரொம்ப திருப்தி ஜெபம் பண்ணி 2 பேரும் வெளியே போகும்போது பாஸ்டர் சவுண்ட் கை கொடுத்துருக்கா. பாஸ்டர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப சூப்பராக இருந்தது பாஸ்டர். பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இன்னைக்கு இந்த சகோதரர் எப்படியாவது மனம் திரும்பி இருப்பாரு, ஏதோ ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டிருப்பாருன்னு சொல்லி அவர் யோசித்துக்கிட்டு இருக்கும்போது காரில் ஏறி போகும்போது சொன்னாராம், பாஸ்டர் நல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் கொடுத்த வார்த்தையை கேட்கறதுக்கு இன்னைக்கு யாருமே வரல பாஸ்டர் அப்படின்ட்டாராம். பாருங்களேன் ஸ்தோத்திரம். அவ்வளோ பிரசங்கத்தை கேட்டும் ஏன்ட்டு தான் கர்த்தர் பேசினார்னு ஒரு உணர்வு இல்லை. ஸ்தோத்திரம். பொதுவாக ஊழியர் சொல்கிறாங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஒரு தடவை கேட்டாலே போதும் கீழ்ப்படிய அவங்க ஆயத்தமாயிருவாங்க. கீழ்ப்படியாதவன் என்னைக்குமே கீழ்ப்படிய மாட்டான் என்றுதான் சொல்றாங்க. இதை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் போதகர் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஆராதனை சங்கீதத்தின் மூலமாய் பேசுகிறார், பாடல் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். தெரியுமா உங்களுக்கு? ஜபத்துல கர்த்தர் பேசுகிறார், ஆராதனையில தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். சில தேவனுடைய மனிதர்கள் டிவி மூலமாய் யூடியூப் மூலமாய் பார்க்கும்போது தேவனுடைய மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஏன்? நம்முடைய வேதத்தின் மூலமாய், வேதத்தை திறந்து வாசிக்குவதன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு ஆண்டு பேசுறாரு. தரிசனத்துல பேசுகிறார், சொப்பனத்துல பேசுகிறார். ஈவன் நம்ம சின்ன பிள்ளைகள் மூலமா கூட ஆண்டவர் பேசுகிறார். பீலையாம் தீர்க்கதரிசி கழுதையை கொண்டு கர்த்தர் பேசினார். உங்களுக்கு தெரியுமா? ஆமென். பிள்ளைகளே, ஆண்டவர் வார்த்தை என்கிட்ட வரும்போது நான் செவி சாய்க்கும் பொழுது அழகா சொல்றாரு, ஆமென், எனக்கு செவி கொடுக்கிறவன். ஆமென். ஆதியாம் புஸ்தகத்துல ஒரு 2 மனுஷனை, ஆமாம், ஆபிரகாமையும் லோத்துவையும் நான் சுட்டி காட்டி நான் உங்களுக்காக ஜெபித்து ஆமென் ஸ்தோத்திரம் அந்த தேவனுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். பாருங்க, ஆதியாமத்தின் புஸ்தகத்துல ஆமென் ஆபிரகாமை குறித்து முதல்ல நான் சொல்ல, ஆதியாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்களேன். ஆண்டவர் நல்லவர், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், ஆபிரகாமே வானத்தை அண்ணாந்து பார்ப்பா, ஸ்தோத்திர நட்சத்திரத்தை என்ன முடியுமா என்ன, எனக்கு குழந்தை இல்லை, அவர் நட்சத்திரத்தை சின்ன பிள்ளை போல எண்ணி இருப்பார் நினைக்கிறேன், என்ன முடியுமா உன்னையால? ஸ்தோத்திரம். அப்படி உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். ஆமென். வெளியே வானாரு, வெளியே வந்தாரு, தேசத்தை விடுனாரு, தேசத்தை விட்டாரு, எனத்தை விட்டாரு. பிள்ளைகளை நான் காட்டுகிற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு, போனாரு. பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவன் சொன்னது எல்லாவற்றையும் எஸ் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே கீழ்ப்படிந்தார். அதான் கர்த்தர் சொல்ற, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால். நான் சொல்றேன், இதை பார்க்கிற அன்பு தம்பி தங்கச்சி பெரியவர்களே, அருமையான தாயே தகப்பனே, தேவன் உங்களோடு பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஆமென் ஆலோசனை கொடுக்காம, ஆண்டவரே இப்படி இல்லப்பா அப்படி இல்ல, நான் உண்மையா நான் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அழகாக ஆண்டவர் சொல்றாரு. பாருங்களேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இதை ஒரு வார்த்தை சொல்றேன், நம்ம சந்ததியையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களுக்கு உண்டாகும் சந்ததியே கூட என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கு. ஏன் செவி கொடுக்கணும்? நான் அமைதியாய் வாழ்வதற்கு மாத்திரமல்ல, தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை, என் சந்ததி ஆசீர்வதிக்கும்படி நான் உண்மையாய் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். உபாகமம் 28:1 தெரியும்.
ஆமென். கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். எப்பொழுது? நான் உனக்கு சொன்ன வார்த்தையின்படி நீ செவி கொடுக்கும் பொழுது. அப்புறம் முக்கியமானது வார்த்தை பிள்ளைகளே. இந்த வார்த்தையை வாசி, டெய்லி வாசிங்க. தேவ சத்தத்துக்கு காத்திருங்க. ஆமென். கர்த்தரோடு பேசும்போது அந்த வார்த்தைக்கு பதில் ஒன்று சொல்லாம சின்ன பிள்ளை போல, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் செய்வேன். எத்தனை வார்த்தை நம்மோடு பேசியிருக்காரு தெரியுமா? ஸ்தோத்திரம். மனம், சில வார்த்தை சொல்ற, மனம் திரும்புங்கள் பைபிள் இருக்குது, கர்த்தர் பேசின வார்த்தை. ரட்சிக்கப்படுங்க, கர்த்தர் பேசின வார்த்தை. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் பேசின வார்த்தை. காத்திருந்து அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் பேசின வார்த்தை. இதோ உலகத்தில் உங்களோடு கூட இருக்கிறேன், நீ புறப்பட்டு போ, சுவிசேஷ அறிவி, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. நீ அசதே இராத, ஆவியில் அனலாயிரு, கர்த்தர் கொடுத்த வார்த்தை. தேவ சித்தத்தை நிறைவேற்று, நான் அழைக்கிற நான் பரிசுத்த, நீ பரிசுத்தமாயிரு, உலகத்தில் நீங்க சாட்சியாயிருங்க, நீங்க வெளிச்சமாயிருங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை அல்லவா? இந்த வார்த்தைக்கு நான் உண்மையாய் நான் செவி கொடுக்கிறேனா? மனம் திரும்பி இருக்க, இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறாரா? நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேனா? ஆவின் அபிஷேகம் பெற்றிருக்கேனா? என் ஓய்வினால கடபடி, அவன் பரிசுத்த நாள் ஆகிய என் பரிசுத்த நாள் கடபடி, சபை கூடிய விட்டுவிடாத. இதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்காரு. கீழ்ப்படியுமா பிள்ளைகளே? கீழ்ப்படிந்து பாருங்கள், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நான் அமைதியாய் கர்த்தரை குடியிருக்க பண்ணுவார். லோத்து மாத்திரம் நான் நினைப்பூட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஆதியாகமம் 19 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு போ. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே. ஒரு மனிதன் கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தார், அவர் சந்ததி ஆசீர்வதித்தார், அவர் சந்ததி கர்த்தர் அமைதியான சந்ததியாய் பெருக பண்ணினார் என்று சொன்னேன். பிள்ளைகளே, இரண்டாவது லோத்துவையும் ஆமென் ஆண்டவர் அழைத்தவர் தான். ஆபிரகாமோடு அழைக்கப்பட்டு வந்தவர் தான். லோத்துவின் சொல்றாரு, ஆலோசனை கொடுக்கிறாரு, நீ சமபூமி எங்கும் இல்லாதப்பா. அப்படி இல்லை ஆண்டவரே. லோத்து ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்கிறார். இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்பா, அப்படி செஞ்சா நல்லா இருக்கும். கீழ்ப்படியாத லோத்து குடும்பத்தை இழந்தார். அவர் சந்ததி தேவனுக்குள்ளாக ஆசீர்வாதம் இல்லாத சந்ததி, அம்மோனியர், மோவாபித்தியர். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்ததி ஆலயத்துக்குள்ளேயே வரக்கூடாது. பாருங்க, ஒரு சந்ததி சாபம் நிறைந்த சந்ததியா மாறிச்சு. இன்னைக்கு நம்ம சூழ்நிலை, என் பிள்ளை, என் பிள்ளைகள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா செழிப்பா நல்ல அமைதியா இருக்கணுமா? ஸ்தோத்திரம். ஒன்று செய்யுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். நானும் ஸ்தோத்திர வாலிப பிராயத்தில் நானும் ஒரு சபையின் கீழே, அருமையான மட்டக்கடை ஏஜி சபையினுடைய பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ், அவங்க தாங்க தலைமை போதகர், தகப்பனார். அவங்க சொல்றது ஒரு 6 நாட்கள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஸ்தோத்திரம் அமே கீழ்ப்படிந்து செய்ததுனால இந்த கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் வார்த்தை வரும்போது எஸ் ஆண்டவரேன்னு கீழ்ப்படிந்து செஞ்சிருங்க. பூமியின் வம்சங்களுக்குள் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்காக ஜெபிக்கட்டாப்பா. நான் தேவனோடு பேசும்போது நீ பேசுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நான் கீழ்ப்படிவேன்ப்பா. ஸ்தோத்திரம். ஆபத்தை விளக்குங்கப்பா, நீ அமைதியா வாழ வைங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் அமைதியாய் வாழ வைப்பார். அவர் யெகோவா ஷம்மா, சர்வ வல்லமையுள்ள பிதாவே. ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் அப்பா, இந்த மாதம் நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கனகம் இன்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு அமைதியாய் இருப்பான். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அமைதியாய் அவங்க வேலை, அவங்க வியாபாரம், பிள்ளைகள் எதிர்காலம், பிள்ளைங்க படிப்பு, குடும்ப வாழ்க்கை, அந்த எல்லாம் அமைதியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமை போல செவி கொடுத்து நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் சந்ததி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளவும், ஆண்டவரே லோத்துவை போல தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நாள் எதிர்த்து நிற்காதபடிக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தாங்க. இதை பார்க்கிற பிள்ளைகள் தேவையோடு, வியாதியோடு, வேதனையோடு, கடனோடு, நெருக்கத்தோடு யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்க நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இந்த உங்கள் சமாதானத்தின் நேரம் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.